போதையில்லா தமிழ்நாட்டை உருவாக்குவோம், உருவாக்குவோம், உருவாக்குவோம். போதையில்லா தமிழ்நாட்டை உருவாக்குவது தமிழ்நாட்டில் பிறந்த ஒவ்வொரு மானிடனுடைய கடமையாக காணப்படுகிறது. போதை நிமித்தமாக இன்றைக்கு தமிழ்நாடு உருகுலைந்து காணப்படுகின்றது. அற்புதமான தமிழ்நாடு, ஆசீர்வதிக்கப்பட்ட தமிழ்நாடு, அழகான தமிழ்நாடு இருந்து கொண்டிருக்கிறது போதை பத்தினால். இந்த தமிழ்நாட்டிலேதான் போதை பொருளினால் பாதிக்கப்பட்டவர்கள் அநேகம் பேர் காணப்படுகின்றார்கள். தனிப்பட்ட வாழ்க்கையிலே நிம்மதி கிடையாது, குடும்ப வாழ்க்கையிலே சமாதானம் கிடையாது, கணவன் மனைவி வாழ்க்கையிலே விரிசல்கள் காணப்படுகின்றது. இளைஞர் சமுதாயம் அழிந்து கொண்டிருக்கிறது. சமுதாயத்தில் விவாகரத்து பெருகிக் கொண்டிருக்கிறது. சமுதாயத்திலே நோய் இல்லாதவர்கள் இன்று ஒரு சிலர்கள் தான் காணப்படுகின்றார்கள். போதைவஸ்து நிமித்தமாக பிரெயின் பாதிக்கப்படுகிறது, கல்லீரல் பாதிக்கப்படுகிறது, கிட்னி பாதிக்கப்படுகிறது, இருதயம் பாதிக்கப்படுகிறது. எங்கு பார்த்தாலும் நோய் நோய் நோய். நோய்க்கு லட்சக்கணக்காக செலவழிக்கின்ற அநேக குடிமக்கள் இன்றைக்கு காணப்படுகின்றார்கள். களவு கொலைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பாலியல் வன்கொடுமை படமெடுத்து ஆடிக்கொண்டிருக்கிறது. சாலை விபத்துகளால் இளைஞர் சமுதாயம் இன்றைக்கு அழிந்து கொண்டிருக்கிறது. மனநில பாதிப்பு நிமித்தமாக அநேக மக்கள் இன்றைக்கு அழிந்து கொண்டிருக்கின்றார்கள். இருந்தும் பிரோஜனமற்ற உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். திருவள்ளுவர் இதை பற்றி சொல்லுகிறார். உன்னற்க கள்ளை உன்னிலுண்கா சான்றோரான் எண்ணப்பட வேண்டாதார் என்று திருக்குறள் சொல்லுகிறது. திருவள்ளுவர் போதையை குறித்து எச்சரித்து பேசிக் கொண்டிருக்கிறார். மது அருந்தாதிருப்பது நல்லது, அருந்தினால் சான்றோர்களால் மதிக்கப்பட விரும்பாதவர்களே அதனை செய்வார்கள் என்று திருவள்ளுவர் எச்சரிக்கிறார். எனவே இந்த சமூகத்திலே போதைப் பொருளை குறைக்க வேண்டும் என்றால் தனிப்பட்ட ஒழுக்கம் தேவை, சுய கட்டுப்பாடு தேவை, பொறுப்புணர்வு தேவை, மன கட்டுப்பாடு தேவை. இந்த தேவைகளை சந்திப்பது இறைப்பற்று தேவை ஒரு மனிதனுக்கு. எனவே இறைப்பற்றோடு உலகத்திலே நாம் வாழ்கின்ற போது, இறை சக்தி நம்மை ஆளுகின்ற போது இந்த போதைப் பொருளிலிருந்து நாம் விடுதலை பெறலாம். ஆசீர்வாதமான தமிழ்நாட்டை உருவாக்கலாம், மகிழ்ச்சியான தமிழ்நாட்டை உருவாக்கலாம், மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கையை உருவாக்கலாம். எனவே போதைப் பொருளை ஒழிப்போம், ஒழிப்போம். போதையில்லா தமிழ்நாட்டை உருவாக்குவோம், உருவாக்குவோம் என்று சொல்லி சபதம் ஏறெடுப்போம். நிச்சயமாக தமிழ்நாடு ஒரு போதை இல்லாத ஒரு தமிழ்நாடாக உருவாக்கும் என்பதிலே எந்த விதமான ஒரு சந்தேகம் இல்லை. எனவே போதையில்லா தமிழ்நாட்டை ஒன்றிணைந்து உருவாக்குவோம், உருவாக்குவோம், உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.